ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் காலி லினக்ஸ் எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து நம்ம அட்டாக்கர் மிஷின். இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் மிஷினை எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். விண்டோஸ் மிஷின் தான் நம்மளோட விக்டிம் மிஷின். அதாவது நம்ம விண்டோஸை தான் ஆக்ட் பண்ண போகிறோம் காலி லினக்ஸை வச்சு. ஸோ முதல்ல உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜில். முதல்ல வந்து விர்ச்சுவல் மிஷின் விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் தான். நம்ம இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இது வந்து 7 GB கிட்ட இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் கொடுத்துறேன், அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் தான். இம்போர்ட் கொடுத்து இம்போர்ட் பண்ணிடணும் விண்டோஸ் மிஷினை. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய விண்டோஸ் மிஷின். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சில செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு இன்னொரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிங்க தனியாக. இது வந்து விண்டோஸுக்கு. ஓகே, விண்டோஸ்க்கு 2 GB ரேமே போதும். அதிகமாக இருந்தால் 2 GB மாற்றிக்குங்க. நெட்வொர்க் ஒன், இது வந்து நம்ம விண்டோஸ்க்குன்னு தனியாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நெட்வொர்க் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஓகே கொடுங்க. சூப்பர், அவ்வளோதான். விண்டோஸ் மிஷினை வந்து நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஸ்னாப் சாட் எடுக்கிறது. ஸ்னாப் சாட்ன்றது விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது நம்ம ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணும்போது பிரேக் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம், ஸ்னாப் சாட் ஆப்ஷன் மூலிமா நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். புதுசாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்னாப் சாட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் guys, keep rocking. Cheers, bye.